it is the supreme essence of all seven dhatus, responsible for strength, vitality, immunity against the diseases. The மாதிரி வருது. It is very clear that ojas is established in Hridaya very from the starting of the life, which is like honey and with lajagandha, like a smell of popcorn. இதான் மேடம் நம்ம அந்த 8 drops in the heart பேசிட்டு போறீங்களா? இல்ல டாக்டர், இது இப்ப உங்க சொல்றது வந்து this is the அந்த ஹார்ட்ல, அதாவது பர அபர பரங்கிறது வந்து தான் ஹார்ட்ல இருக்கு, அபர வந்து பாடியில இருக்கு. இல்ல இங்க சொல்றது என்னன்னா ojas is established in Hridaya from the very start of life. So வந்து என்ன சொல்றாங்கன்னா it is called the garbhasaram. That is the ojas from the cell, ovum and the sperm. அதுதான் முதல்ல டைரக்டா வந்து அது for the பேபியோட 3 months வரைக்கும். That is TCMல நான் சொல்லியிருக்கேன். That is called ancestral she. That is பரம்பரை சக்தி அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அது வந்து அப்ப இந்த கர்ப்பசாரம் அல்லது இந்த ancestral sheல they got 3 forms, அது prenatal, postnatal அப்படின்னு. prenatalலையும் first 3 monthsக்கு ஒரு ojas இருக்கு. அது வந்து is derived from the sperm and the ovum. So that resides in the and it takes care of the growth and sustenance of the baby up to 3 months அப்படின்னு சொல்லி இருக்கு TCMல. ஆயுர்வேதாலையும் அது கர்ப்பசாரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இங்க சொல்லப்படுறது வந்து அதுதான். வேற அதுக்கப்புறம் அஷ்டபிந்து வந்து நம்ம growth ஆனதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர்ற ஓஜஸ் வந்து 8 drops ஆகிறது வந்து goes to the heart. That is the para ojas. Upper ojas வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லா இருக்கும். That is throughout the body. So that is the second stage. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல இது எல்லாமே எனக்கு நியூ மேடம், அதனால ஓகே என்னோட பிரசன்டேஷன்ல இருக்குது. ஓகே 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 நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்புறம் இவங்க ஒரு இதுக்கு சொல்றாங்க ஹோமோசிஸ்டின் பத்தி. I think they are suspecting that homocysteine could treat the ojas because while detection of high levels of homocysteine has been linked to the cardiovascular disease அப்படிங்கிறதுனால could be that அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு. இது மறுபடியும் நம்ம படிக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அப்பற ஓஜஸ் அந்த 8 dropsன்றது வந்து is the energy that is given to the heart to induce the electrical impulses from the SA node. Yes, okay. So அதுதான் அது அந்த பர ஓஜஸ் நான் நினைக்கிறேன். அப்படின்னா that's how I given பார்க்கலாம். பட் இதான் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் they play an important part. எல்லாமே ஒரு கெமிக்கல் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கணும். ஆமா, இது வந்து எந்த விதத்துல கனெக்ட் ஆகுதுங்கிறது மறுபடியும் படிக்க வேண்டியது. அதான் ஓகே. அப்புறம் இது வந்து ஓஜஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சரீர தாரணா அண்ட் சரீர போஷணா, ஸ்ட்ரெங்க் அண்ட் தி சஸ்டெயின்ஸ் ஆஃப் தி பாடியினுடைய ஹெல்த். அதான் வந்து பயாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் தான் பிரிச்சிருக்காங்க. பயாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் கம்ஸ் ஃப்ரம் த ஜெனட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் இட் இஸ் derived from the circumstances according to the climates, season. That's called kalaja bala. இன்னொன்று வந்து யுக்த கிருத்திகா. This is acquired through the help of food. Dietary. Dietary. அதாவது நம்ம யூஸ்வலா we are getting that strength from the planets, from the earth and from the food and drinks னு சொல்றோம். அதேதான் இங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் காலஜா அப்படின்னு சொல்றாங்க. காலங்கள் மூலமாக வர்றது. ஆமா, காலம். சோ அந்த காலங்கள் மூலமாக வர்றது வந்து நமக்கு that is the cosmic energy. அது வந்து ஒவ்வொரு சீசன்லயும் அதிகமா இருக்கும். இப்ப கிரீஷ்ம ரித்துல கம்மியா இருக்கும். ஹேமந்த் ரித்து அப்படின்றது ஸ்ப்ரிங். கிரீஷ்மா இஸ் a winter. So winter and springல வந்து highest ஆ இருக்கும். springல அதிகமா இருக்கும், winterல கம்மியா இருக்கும். That is the cosmic energy. And இது வந்து the food energy. நம்ம சாப்பிடுற food energy.
with the help of rasayana. Rasayana of food. Then it becomes into chemicals. ரசாயனங்களாக மாறிதான் இதில் வந்து சார் சார் அந்த முன்னாடி ஸ்லைடில் வந்துங்க என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா சார், இப்போ இந்த சகஜ என்பது வந்து நம்ம அந்த சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது எந்த விதமான வெளிநோக்கு எண்ணங்களும் வெளிநோக்கு பார்வையும் இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸில் நிலைத்து இருக்கிறது வந்து சகஜ நிஷ்டை. ஸோ சகஜ அப்படின்றது வந்து அந்த அஷ்டாங்க யோகத்தில் அந்த சமாதி நிலையில் கடைசி நிலையை நோக்கி போகிற மாதிரி, அதே மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்தே அந்த ஜெனட்டிக் சென்டர் இல்லைனா வந்து அந்த ப்ரைமரி எனர்ஜி தான் வந்து சகஜ நிலை. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து it is intrinsic, it is coming from the body, all others are extrinsic. ஆமாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரின்சிக், அது மட்டும் சகஜன இயல்பு நிலைன்னு அர்த்தம். இயல்பு நிலை இயல்பாவே வருது. Natural inborn and the natural status is sahaja. ஆமா, சகஜமா இருக்கிறது. ஆமா, கரெக்ட். வந்துட்டீங்களா? நடுவுல டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ சகஜம்ன்றது வந்து எந்த விதமான வெளி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கோமாவில் இருக்காருன்னா வந்து அவர் வந்து உணவு எதுவுமே எடுத்துக்க முடியல, அவங்க வந்து ஒரு 4 செவர் உள்ளே இருக்கிறாங்க, சூரிய வெப்பம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அப்பயும் அவருடைய இதயமோ அல்லது சிறுநீரகமோ இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சகஜ பயாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் பாலா. இப்போ காலஜான்றது மேடம் சொன்ன மாதிரி வந்து சீசனல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ காலம்ன்றது சீசன் நம்ம இது புரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும் நல்லாயிருக்கும், வின்டரில் வந்து சூரிய வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த யுக்தி கிருத்திகான்றது தான் வந்து நம்ம வெளியிலிருந்து நம்மளாக வந்து எடுக்கிறது. காலஜா வந்து நம்மளுடைய கையில் இல்லை, அது வந்து நேச்சர் கையில் இருக்குது. பட் யுக்தி கிருத்திகான்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டயட்ரியாகவும் இருக்கலாம், அதர் ரெஜிமெனாகவும் இருக்கலாம். டயட்ரின்றது வந்து நல்ல ஒரு சாத்வீக ஃபுட் எடுக்கும் பொழுது அதனால வர பாலா ஸ்ட்ரென்த்து. அதர் ரெஜிமெண்டில் தான் நம்மளுடைய காயகல்பா மற்றும் பந்தாஸ் இதெல்லாம் வருது. நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்து மேலும் நல்லா புதுப்பித்து பண்ணுறது வந்து இந்த யுத்த கிருத்திகால வருதுன்னு இது என்னுடைய புரிதல் சார். கரெக்ட். இல்லை பை ரசாயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா மருந்துகளா எடுக்கிறோம் இல்லையா. ஆமா, வெளியிலிருந்து கற்பம் ரசாயனம் சொல்லலாம். ஆமா, வெளியிலிருந்து கற்பம் மாதிரி எடுக்கிறதும் அதுல வரும். நம்ம உள்ளே இருந்து காயக்கல்பம் பண்ணி எடுக்கிற ஃப்ளூயிடும் வந்து இதுலயே தான் வரும். யுத்த கிருத்திகா நம்முடைய கையில இருக்கு, காலஜா காலத்தின் கையில் இருக்குது. சகஜா வந்து எல்லா மனிதர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு பேசிக் திங். அந்த ஒரு ஹார்ட் ரேட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமுடைய பேசிக் திங்குக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சகஜாவை வச்சு பார்க்குறது பேசுறது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பேசிக் திங். ஜஸ்ட் உயிர் வாயறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹைபர்னேஷன்லாம் ஆகும் பொழுது வெறும் சகஜ ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ஹைபர்னேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலஜாவோ அல்ல யுத்த கிருத்திகாவோ எதுவுமே இருக்காது. ஹைபர்னேஷன் பண்ணுற அனிமல்ஸ்னாலும் சரி பிளான்ட்ஸ்னாலும் சரி. அது தீரும் போது தான் இட் இஸ் மரணம். அப்படி பார்க்கும்போது ஆமாமா, இது போயிடுச்சுன்னா மரணம் தான். வைட்டல் ஃப்ளூயிடோட அந்த எசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் மரணம் அப்படின்றது. இதுதான் நம்ம மறுபடியும் பேசிட்டே இருக்கிறது. இட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. தி quintessence of all the tissues denotes that ojas is our vital energy, pervades all tissues, cells and spaces. The ultimate distillation of each tissue combined together, and it is the main determination of our immune status and hence our resistance to disease. This is mainly for immunity. So it pervades the whole body. Right? சொல்லுங்க மேடம். அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் பிளாஸ்மாவுக்கு தான் பொருந்தது இல்லையா? ஆமா. It is present all over the body. ஆமா ஆமா, அந்த பாய்ம பொருள் மாதிரி இருக்கு. இந்த பிளாஸ்மால கலந்திருக்கிற சக்தி. ஆமா.
ஓகே. பட் சக்தி, பட் இப்போ இந்த அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் மாயிஸ்ட், இது சீத்தல்னா குளிர்னு அர்த்தம். குளிர், சீத்தலம்னா குளிர். ஸோ ஸ்திரன்னா ஸ்டெபிலிட்டி இது இருக்கு. அண்ட் சோமான்றது இஸ் நெக்டர், சோம ரசம் சொல்றாங்க இல்லையா. And then it is transparent and strengthens and nourishes body. So on the point வந்து energy that is dissolved in the இந்த இடத்துல வந்து ஓஜஸ ஒரு ஃப்ளூயிடாவோ லிக்விடாவோ இங்கே சொல்லப்படுது இல்லையா. பிகாஸ் இட் இஸ் காட் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ எனர்ஜின்னு சொல்லும் போது இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பொருந்தாது. என்ன சொல்றீங்க மேடம்? இந்த விஷயத்தில் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இப்போது மகரிஷி சொல்கிற மாதிரி ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை புரிதலுக்கு நம்ம உதவிக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஓஜஸ் வந்து ஒரு சூட்சும சரீரம் சார்ந்த ஒரு பொருளாக எடுத்துட்டோம்னா அதுக்கு நம்ம வந்து லிக்விட் இல்லை காற்று போன்ற எந்த விதமான ஃபிசிக்கல் குவாலிட்டிஸும் கொடுக்காம அது வெறும் ஒரு பியூர் எனர்ஜியாக எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து நம்மளுடைய பரு உடலில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். அது மாய்ஸ்டாக இருக்குது, ஸ்டெபிலிட்டி கொடுக்குது, அல்லது அது வந்து ஒரு நெக்டர், ஒரு ரசமாக இருக்குது, அதுக்கப்புறம் நுரிஷஸ் த பாடின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒப்பீனியன் வந்து மேடம், இதை வந்து ரொம்ப நம்ம ஒரு சூட்சமாக உடலில் கொண்டு போனோம்னா, ஏன்னா காயக்கல்பால் நம்ம ஃபிசிக்கல் பாடியை வச்சு நம்மளுடைய மூலாதாரத்தை வந்து மனசில் யோசித்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த மூலபந்தம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடம் பண்ணும்பொழுதும் அந்த பருவுடலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற சூட்சம உடலில் தான் வந்து அந்த எனர்ஜி வந்து நல்லா வைட்டலைஸ் ஆகி உடல் முழுக்க பரவுது. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேடம் புரிதலுக்கு. அது கரெக்ட். அதான் நம்ம பிசிக்கல் பாடி ஆக்ட் ஒர்க் பண்றோம், பட் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் தி சூக்ஷ்ம பாடி. இப்போ இந்த பருவுடல்ல இந்த தாது உற்பத்தி ஆகுது. அது சூக்ம உயிருடல், சூக்ம உடல்ல உயிரணுக்களை நிறைய வச்சுக்குது. அந்த உயிரணுக்கள் எனர்ஜியை கொடுக்குது. இது ஜெனட்டிக் சென்டர்ல 3 ஒன்னா இருக்கிறதுனால அந்த பருவுடல்ல இருக்கிற எனர்ஜி காந்த உடலுக்கு ஈஸியா போகுது. அங்கிருந்து இட் பர்வேட்ஸ் ஆல் த்ரூ த பாடி. அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ஓஜஸ் வந்து 3 ஃபார்ம்ல இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பர ஓஜஸ், அபர ஓஜஸ் அண்ட் சக்தி ரூப ஓஜஸ். சக்தி ரூப எனர்ஜி ஓஜஸ் வந்து சட்டில் பாடியில இருக்குது. இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பட் இந்த பர நபர வந்து இந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கிறது. இது ரெண்டும் அப்போ they contain, there is a fluid that contains this this சக்தி ரூப ஓஜஸ். அதாவது இந்த எனர்ஜியை கண்டெயின் பண்றதுக்கு there is a fluid in the body. So ojas that is the vital fluid. That is the vital fluid. அப்ப கரெக்ட்டா வருதா? Oh yes, சரியா வந்திருது. அவ்வளவுதான். The vital fluid contains, அது வந்து இழுத்து பிடிக்குது. Like the battery, the liquid, it holds the electrons இருந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ற மாதிரி அது வந்து வைட்டல் ஃப்ளூயிட் வந்து இந்த எனர்ஜியை பயோமேக்னட்டிசம் ஓஜஸை வந்து பிடிச்சிட்டு இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இட் டு எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. அண்ட் இதுக்கு வந்து அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம சகஜ ஓஜஸ், நம்ம பர்த்ல இருந்து வருது. whereas it is recharge daily. இப்போ நம்ம செல்போன் கம்ப்யூட்டர் ரீசார்ஜ் பண்ற மாதிரி we plug into the cosmic energy or into the ஃபுட்ல நம்ம சாப்பிட்ற எனர்ஜி கூட பிளக் இன் பண்ணும்போது அது எவ்ரிடே இட் கெட்ஸ் ரிப்ளனிஷ்ட் அண்ட் ஃபில்ஸ் அப். பட் வாட் எவர் யூ டூ ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் த ஹோல்டிங் கெப்பாசிட்டி கோஸ் ஆஃப். அதனாலதான் நம்ம பேட்டரியை எவ்வளவுதான் டெய்லி சார்ஜ் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது திரும்பி அடிக்கடி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். டெட் ஆயிடும். ஸோ தட் இஸ் த எக்ஸாக்ட் மெக்கானிசம் இங்க கூட ஆகுது. நம்மளுடைய அந்த சகஜ
Ojas is the fluid, the capacity to hold this ojas or the biomagnetism, and that is in the genetic center as a vital fluid. And the holding capacity குறைஞ்சிட்டே வருது as we age. But இந்த holding capacity-யை நம்ம retain பண்ண முடியுமானால் you can extend your life for any length of time. That is the concept. And here, how do you retain the energy அப்படின்னு சொன்னா, the vital fluid is produced continuously by recycling it by 5 அளவு முறை அப்படின்னு சொல்லி அதுல எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுல இதுல we maintain the balance. One is to increase the production, second is to decrease the expenditure. அதுல தான் காயகல்பம் வருது. நம்ம அந்த செக்ஷுவல் எனர்ஜியை, அந்த செமினல் எனர்ஜியை கன்சர்வ் பயோ எனர்ஜியா மாத்திரம் டிக்ரீசிங் இது. அப்புறம் 5 அளவு முறை மனம், எண்ணங்கள், அதுல விரயமாகிற எனர்ஜியும் நம்ம சேவ் பண்ணும்போது the energy levels in the body increases. ஓகே, அதான் அடுத்து இதுல இருந்து அதான் வருது. Every individual is living due to urges without which they are unable to live or they die. This urge stays in the body right from the embryo stage. It is in the form of essence of rasa and enters into the heart during its formation and sustains throughout the life of it. Yeah, that's what we said. It is getting recharged also. That is correct. But it is responsible for all basic immunities against the pathogens and the white blood cells actions, antibodies, antigens, இது எல்லாமே T cells, natural killer cells, B cells, இது எல்லாமே. And ojas is also ultimate form of the endocrines energy னு சொல்றோம். அது immunity, இப்ப endocrines. He says endocrine means secretions are made without vessels like ojas is also in the similar way of support to the body. Hence the endocrines also included in the ojas. That is one form of ojas energy சொல்றோம். One form ன்னு சொல்றதை விட ojas is the source of the endocrines also. Source of antibodies, source of endocrines. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியே வரலாம். அதாவது மேடம், இந்த விஷயத்தில் இப்போ நம்ம எண்டோக்ரைன் ஆர்கனும் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய பருவுடல் மற்றும் சூட்சும உடலில் நம்ம ரிலேட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் நமக்கு தெரியும், சூட்சும உடலில் இருக்கிற ஒவ்வொரு சக்ராஸும் பருவுடலில் இருக்கிற ஒவ்வொரு எண்டோக்ரைன் ஆர்கனோட ரிலேட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இதே ஓஜஸ் நம்ம எப்படி அந்த சூட்சும உடலில் தான் வேலை செய்யுது. பட் நம்மளால் நம்மளுடைய அந்த கரணங்களை வைத்து சூட்சும உடலை எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல் நம்மளுடைய பருவுடல் தான். ஸோ பருவுடலில் நம்ம காயக்கல்பா பண்ணி சூட்சும உடலில் இருக்கிற எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நல்லா புதுப்பித்து நல்லபடியாக செயல்படுத்துகிறோம். அதுக்கு இந்த ஓஜஸ் மிகவும் உயர்வாக இருக்குது. ஏன் காயக்கல்பா அப்போ நம்மளுடைய எனர்ஜியை உயர்வாக இருக்கிற சக்கராக்கு கொண்டு போகிறோம்? ஏன் தியானம் பண்ணும் பொழுது ஆக்னை மற்றும் துரியாதீதத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? ஏன் கீழே இருக்கிற சக்ராஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்னா நம்மளுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக கரெக்டாக வாழணுன்னா நம்மளுடைய பினைல் மற்றும் பிட்யூட்டரி கிளாண்டுடைய கண்ட்ரோலில் மற்ற எல்லா உறுப்புகளும் இருக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதர் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பாலுணர்வு எண்ணமோ அல்லது அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்ற ஒரு ஆசையோ வைத்திருந்தால் அவருக்கு என்ன ஆகும்னா டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரக்கும். அந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரக்கிறதுனால நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் குரோனோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வெளிவரது தடை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலில் அந்த ஓஜஸ் எனர்ஜி கீழே இருக்கிற சக்கராலேயே செலவாயிடுது.
அதற்கு பதிலாக வந்து நம்ம கனடோட்ரோபின் ஹார்மோன் செக்ரீட் ஆகி அதனுடைய தூண்டுதலினால் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் 5 அளவு முறையில் நம்ம கீழே இருக்கிற மூலாதாரம் மற்றும் சுவாதிஷ்டானம்லேருந்து செக்ரீட் ஆச்சுன்னா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய பாலுணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் கண்ட்ரோல்டாக ஃப்ரம் டாப் டவுன் அப்ரோச் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஓஜஸுடைய வேஸ்டேஜ் இருக்காது. கீழே இருக்கிறவங்க சக்கரா வந்து அதிகமாக எண்டோக்ரைன் அதிகமாக செக்ரீட் ஆகி அதன் மூலியமாக மேலே இருக்கிறது ஃபீட்பேக் நெகட்டிவாக ஆகும்பொழுது நமக்கு வந்து அதிகமான ஓஜஸ் எனர்ஜி வந்து உபயோகமாகுது டே டு டே வாழ்க்கைக்கு. இதே வந்து டாப் டவுன் அப்ரோச்சில் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு ஓஜஸ் எனர்ஜியும் வந்து முழுமையாக யூஸ் ஆகுது, எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிறது கிடையாது. அதனால் நம்மளுடைய ஓஜஸ் வந்து நீண்ட நாட்களுக்கு சேமிக்கப்பட்டு நம்மளால் வந்து ஒரு எஃபிஷியன்ட் மிஷின், கம்மியான ஒரு உள்பொருள்களை கொண்டு நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு அவுட்கம் வர மாதிரியான ஒரு எஃபிஷியன்ட் மிஷின் எனர்ஜி வந்து உருவாகுது. அதனால் தேவையில்லாத எனர்ஜி தேக்கம், தேவையில்லாத பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இல்லாததுனால இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த போன்ற மெட்டபாலிக் டிசீசஸும் அவாய்ட் ஆகுது. இது வந்து என்னுடைய புரிதல் ஐயா. The energy, when it is spent in the lower centers, ஓஜஸ் எனர்ஜியே லோவர் சென்டர்ஸில் மூலாதாரத்திலேயோ சுவாதிஷ்டானத்திலேயோ மணிப்புரத்திலேயோ செலவாகும் பொழுது இட் இஸ் மோர் ஃபிசிக்கல் இன் நேச்சர். மண், நீர் தத்துவங்களில் தான் செலவாகுது. அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வில் பி biological activity and the sexual activity. இந்த ரெண்டுலேயும் the amount of energy spent, எப்படி அந்த மண்ணுக்கும் நீருக்கும் அழுத்தம் ஜாஸ்தியோ, காற்று நெருப்பை விட காற்றை விட ஆகாஷை விட ஜாஸ்தியோ, அது மாதிரி ஹையர் சென்டருக்கு போக போக யுவர் expenditure of OJS is less, and அதனால்தான் கீழே இருக்காம மேலே கொண்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே இட் இஸ் டூயிங் ஈஸியர், லெஸ் எனர்ஜி மோர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுல இருக்குது. கீழே இருக்கிறதுல லௌகீகமான வாழ்க்கை, மண்டேன் எக்ஸிஸ்டன்ஸ், மேலே போகும்பொழுது ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ். For spiritual this thing, energy consumption is less. கரெக்ட் ஐயா. அந்த 5 அளவு முறையே வந்து இந்த லோவர் சென்டர்ஸ் தான் சார். என்னங்க? அந்த 5 அளவு முறையே இந்த லோவர் சென்டர்ஸ் தான். ஆமா, 5 நம்ம மிச்சம் லோவர் as well as எண்ணம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஹையர் சென்டர் கொஞ்சம் அது ஹார்ட்டுக்கு போகுது, அநாகதாக்கு போகுது. அதுக்கு மேல போக போக தான் நம்ம வந்து we are using for the higher centers. When you exist in the higher centers, your energy expenditure is less, very less. When you are in the lower centers, அதுக்கு தான் they say என்ன சதா துரிய நினைவிலேயே இருந்து சகஜனிஷ்டை அப்படிங்கிற நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சதாசிவா. கரெக்ட். சதாசிவம் இஸ் இன் ஆக்ஞா. கரெக்ட் ஐயா. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்கஷனில் வந்து சுவாமிஜியோடைய அனைத்து டிஸ்கஷன்ஸையும் நம்ம வந்து ஒரு புள்ளி வைத்து கோலம் போடுவது போல் நம்ம வந்து லிங்க் பண்ணிடலாம். இப்போது வந்து கர்மாக்கள் அப்படின்னு எடுத்தாலும் வந்து இப்போது ஒரு மனிதருக்கு வந்து அவருடைய பிராராப்த கர்மத்தின் மூலம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரணும், அவர் வந்து ஒரு பாலுணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதன் மூலியமாக ஒரு பெண்கள் மூலமாகவோ அல்லது சமூகத்திலேயோ ஒரு கெட்ட பேர் எடுக்கணும், உணவு சம்மந்தப்பட்ட ஒரு தவறுகள் பண்ணி அதன் மூலியமாக உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இல்லை ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரணும். இந்த மாதிரியான கர்மாக்கள் வேலை செய்வதும் வந்து எஸ்பெஷலி கெட்ட கர்மாக்கள் வேலை செய்வது வந்து லோவர் சக்கரா. ஸோ இந்த காயக்கல்பாவின் மூலம் நம்ம வந்து கர்மாக்களையும் ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா வந்து அந்த கர்மாக்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு இருக்கிற அந்த
பதிவுகளை வந்து செயல்படுத்த முடியாமல் ஒரு ஊனமுற்ற ஒரு விஷயமாயிடுது. அதால் முடிஞ்சதெல்லாம் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹையர் சக்கரால் மட்டும்தான் செலவு பண்ண முடியும். ஹையர் சக்கரால் செலவு பண்ணும்பொழுது ஒரு அமைதி, ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு இதெல்லாம் மட்டும்தான் நடக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய பிராரப்த கர்மாவில் இருக்கும் பிரச்சனைகளையும் நம்மளால் வந்து ஓரளவுக்கு தீர்வு கொள்ள முடியும். ஒரு மனிதர் வந்து சகஜ நிஷ்டை மூலியமாக, 5 அளவுரை மூலமாக தெளிவான ஒரு வாழ்க்கையில் நடத்தும் பொழுது அவர் ஆகான்மிய கர்மையிலையும் எந்த விதமான தவறும் பண்ணாமல் இருப்பார். அந்த இது எல்லாத்தையும் முடிஞ்சு கடைசியில் வந்து காயகல்பாவிற்கு பிறகு வர துரிய தியானத்தில் நிலைத்திருக்கும் பொழுது தான் இந்த சூட்சும உடலே அல்ல, ஏன்னா சூட்சும உடலில் தான் வந்து சஞ்சித கர்மம் வந்து லிங்க் ஆகியிருக்கு. ஸோ சஞ்சித கர்மத்திலேருந்தும் நம்ம வந்து வெளியே வந்து நம்ம அந்த காரண உடல் ஆகிய காஷல் பாடியிலேயே வந்து நிலைத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மகரிஷியுடைய விஷயங்களை வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இந்த பதிவுகள் கீழே இருக்கும்போது தே ஆர் ஹெவி, மண்டேன். மேலே போகும் பொழுது தே ஆர் லைட்டர். இந்த ஃபாஸ்டர் வேவ்ஸ் பீட்டா ஆல்ஃபால இருக்கிறது லோவர் சென்டர்ஸ்ல, தீட்டா டெல்டால இருக்கிறது ஹையர் சென்டர்ஸ்ல. ஸோ இந்த ஹையர் சென்டர்ல இருக்கிற பதிவுகள் அப்படிங்கிறது அதுவும் இருக்குது. தட் வில் ஆல்சோ பி கரஸ்பாண்டிங் டு த ஹையர் சென்டர்ஸ். டிவைனா தான் இருக்கும் அதுல. In higher centers the energy is also you don't get that much of energy as you get it in the lower centers. And the lower centersல நாம எனர்ஜி இருக்கிற எனர்ஜியை ஓஜஸா மாத்தி மேல கொண்டு போகும் பொழுது நார்மலா அங்க எவ்வளவு இருக்குமோ அதை விட ஜாஸ்தியா வச்சுக்க முடியுது. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காயகல்பா. வாழ்க வளமுடன். கரெக்டாக வருதுங்கய்யா. சண்முகவேலு ஐயா கண்டினியூ பண்றீங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் நர்வஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹார்மோனல் ஆக்ஷன்ஸ். ஆல் ஆர் கவர்ன்ட் பை திஸ் ஆக்ஷன்ஸ் ன்னு சொல்றோம். அது இல்லாம இது பரவோஜஸ், மறுபடியும் அதே தான் இங்க வருது. பரவோஜஸ், அப்பரவோஜஸ். It responsible for immunity, for the control of disease, that resistance and bala in the type. Sagaji bala, kalaja bala, இது அதே தான் வருது. இன்னொரு பாயிண்ட் உண்டு. Apart from the hormones, this includes the cytokines, growth factors. இது எல்லாத்துக்குமே ஓஜஸ் தான் காரணம் அப்படின்னு இதுல சொல்றாங்க சார். ஓஜஸ் is just like the electricity. ஆமா, it works through all the systems, all the gadgets, for all the purposes. Yes, அவ்வளவுதான் சார். இந்த டோட்டல் ப்ரொஜெக்ஷனே அவ்வளவுதான் இதுல பூராமே. அதேதான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாங்க. இதான் இப்போ நம்ம வந்து டாக்டர் ரவி எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னாரு. அதே வந்து when electricity in movement it becomes a magnetic force also. அதுதான் சுவாமிஜி பயோமேக்னெட்டிசம் சொல்லிடுறாரு. அதான் கடைசியில பார்த்தா ஓஜஸ் பார்த்தா பயோமேக்னெட்டிசம்னே முடிச்சிடலாம். ஆமா, அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த இதுல வைட்டல் ஃப்ளூயிட், next stage is ஓஜஸ், the next stage is biomagnetism. அதேதான். ஏன்னா when it works in the body it has to work through the biomagnetism. எப்படி
vital fluid becomes ojas by the process of Kayakalpa, and in naturally also by volition, விருப்பப்படும் போது Kayakalpa பண்ணி we can convert it into ojas. And ojas, when it reaches the tissues, it becomes where it acts, it becomes biomagnetism. So அந்த மாதிரி எடுத்துக்கலாமா டாக்டர் அபி சொல்றது? அப்படிதான் சார். நீங்க வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க தேவி. இல்ல ஓஜஸ்ல இருந்து பயோமேக்னட்டிசம் வருதா இல்ல ஓஜஸ் இட்செல்ஃப் இஸ் பயோமேக்னட்டிசமா? அதாவது எப்படி வைட்டல் ஃப்ளூயிடும் ஓஜஸும் வேற வேறையா அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பார்க்கும்போது அதே மாதிரி இல்ல, இட் பிகம்ஸ் ஓஜஸ். ஓகே, அதே மாதிரி ஓஜஸ் பிகம்ஸ் பயோமேக்னட்டிசம். ஓகே, அதுதான் சுவாமிஜி சொல்றாரு. அத நம்ம அப்படியே வச்சுக்கிறதுல we are not introducing anything new extra. இந்த பிரசன்டேஷன்ல நாம கேக்குற இது வந்து job is done, that is putting the yogic facts in spiritual, in scientific terminology அப்படின்னு சொன்னா இதுல எல்லாத்தையும் கொண்டாந்துடுறாங்க. the cytokines and endocrines எல்லாமே what we were searching for, the scientific words, the equivalents என்ன அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தது ஆத்தென்டிக்கா இந்த பிரசன்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. which is very useful. We can adopt it for our theory writing. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன கான்சென்சஸ் வரணும்னா, இப்போ வாட் இஸ் வைட்டல் ஃப்ளூயிட் அதுதான் நம்ம ஒரு கான்சென்சஸ் வரணும். இந்த பாடி மெடிக்கலி கேன் வி ஈக்குவேட் எனிதிங் வித் வைட்டல் ஃப்ளூயிட்? ஏன்னா வைட்டல் ஃப்ளூயிட் இப்போ ஓஜஸ் பத்தி ஒரு கிளியரன்ஸ் வந்துருச்சு. நான் வாட் இஸ் வைட்டல் ஃப்ளூயிட் அண்ட் வேர் இஸ் இட் அதை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் சென்டர்னும் போது அது சூக்ஷ்ம சரீரால போயிடுது. ஸ்தூல சரீரம் genetic center is common to all the three sariras. Okay, so it is exactா நம்ம பார்க்கும்போது ஜெனட்டிக் சென்டர்ல பிசிக்கல் பாடி எதுவா ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த 7 தாதுக்கள்ல 7வது தாதுவாக ரெப்ரசன்ட் ஆகுது. அதே மாதிரி ஆஸ்ட்ரல் பாடியில இந்த உயிர் உடம்புல நாம பார்க்கும்போது எது வருது அப்படின்னு சொன்னா the spinning dust particles which are almost losing all its power spin, they are almost going to disappear அப்படிங்கிற மாதிரி அது வேகம் கம்மியா இருக்கிறதுனால தான் அங்கே the life force particles எல்லாம் ஒன்னோடு ஒன்று பக்கத்துல இருக்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தே பிகம் ஸ்பேஸ் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் 40ல இருந்து நேராக குறைஞ்சிட்டே வந்து டெல்டா வேவ்ஸுக்கு வந்து 4, 3, 2, 1, 0 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ த சேம் திங் ஹேப்பன்ஸ் in all the three bodies. So what is taking part in the genetic center அப்படின்னு சொன்னா, when you consider the physical body, it is the vital fluid which is representing the physical body. It is the almost going to stop particles அப்படிங்கிறது astral bodyல வருது. And magnetic bodyல the wave is so slow, it almost becomes zero, it becomes a space. So all the three bodies, they have absolute space in the genetic center and this focal point of the body. So it is JPS cup. All right, sir. Welcome, sir. Welcome. Sorry, sir, I was late, and I thought it's tomorrow meeting when I saw that thing, and luckily
reminded me. And my suggestion, I was listening the last 15 minutes, Madam and the viewers and Dr. Sanmivele and also Dr. Anandas, I listened to that. My suggestion or postulation, you clearly opened it nicely today. 3 was the sexual vital fluid, ojas, and biomagnetism. These are the 3 communication centers of the energy that you said spiritual. Spiritually, that sexual vital fluid, ojas, and biomagnetism are the communication centers or communications mechanism. And I thought, if I look at it, connect the spirituality with the science, and the science look at it, all the energy communication in the physical body through 3 mechanisms. One is neuronal communication, second is hormonal communication, third is cytokine communications or Wi-Fi, cell-to-cell communication, cytokine communication. So if I like to postulate this one, I hope with a good discussion we can have it on. I felt the biomagnetism is a neuronal communications. I'm just guessing, like parasympathetic, sympathetic, and all the motor, the biomagnetism through neuronal communication. Second, the hormonal communication is through sexual vital fluid. And the third, OGS, is the Wi-Fi communication, like cellular communication, cell-to-cell contact through cytokines. So can I postulate these 3 mechanisms that you mentioned is through, scientifically, we can say the neuronal is biomagnetism and hormonal is sexual vital fluid, and this third one, the OGS through the cytokines. Like that, if I postulate, will it work as an energy channels through the physical body from cosmic energy? எஸ் டாக்டர், இது ரொம்ப நல்லா இருக்கு கோரிலேட் பண்ணது. அது கரெக்ட்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடுக்கு ஒரு we have to find an equivalent or some medical explanation. Because if you see more connect பண்ணாத கஷ்டமா இருக்கு. The more of the scientifics, they are doing HPA axis, hypothalamo pituitary adrenal ovarian axis, HPA, hypothalamo pituitary adrenal gonadal axis, HPA. Yeah, this axis works through neuronal and hormonal and cytokines. These 3 are the main functional or communication system in the body, from the brain to skin, every part of the body connected through this basically. And even genetic center is connected to HPA gonadal axis. So if you look at it, I know if you say the sexual vital fluid completely to hormonal, it's very blunt. It can be combination of everything. Sexual vital fluid may be combination of hormonal and neuronal as well as the cytokines. Yeah, maybe sexual vital fluid may be combination of all the 3. And biomagnetism is mostly through neuronal and OGS through cytokines. Cytokines, because cellular Wi-Fi communication should be there in each part of the cell. It goes on communicating. Even after death, the cellular communication exists for a while. The cytokine communication exists for a while through things cell-to-cell communications. Because the heart died, brain died, but other part of the cellular communication goes on for a while after death. So that's why the OGS keep on going for a while until the whole part of the physical death occurs. So I don't know, you can educate me on that point. I would be very happy to listen to you all. Yeah, இதுக்கு வந்து யோகால ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு டாக்டர். See, we have the தச பிராணாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? பஞ்ச பிராணாஸ் வந்து பிராணா, உதானா, சமானா, வியானா. அது போக உப பிராணாஸ்ல 5 பிராணா இருக்கு. அதுல தனஞ்சயன் ஒரு பிராணா சொல்றாங்க யோகால. What they say is Dhananjaya stays in the body
Udana da it goes Last. out. That is the life goes out. But Dhananjaya stays inside the body and helps it for the disintegration of the body. அதனால தான் நம்ம வந்து இன்னுமே ஒரு கொஞ்சம் உயிர் இருக்கு, அது உடனே நம்ம எரிக்க கூடாது, புதைக்க கூடாது. இட் இஸ் சப்போஸ் டு ஸ்டே ஃபார் ஆல்மோஸ்ட் 72 hours in the body. ஸோ நீங்க சொல்றதும் அதுவும் ரெண்டும் கரஸ்பாண்ட் ஆகுது. அதோட இல்ல மேடம் சொல்லுவாங்கல்ல, சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாரு. அந்த இது வந்து அதை நம்ம யோசிச்சு பார்த்து பிலீவ் பண்ணோம்னா, தி செல்லுலர் கம்யூனிகேஷன், the OJs can go from one part of the part to other part and come back again like that. The neuronal is difficult to explain, and hormonal endocrine are difficult to explain. But cellular communication can go as an atom, like a இறைத்தூள்கள் மாதிரி போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி பண்ணலாம் இல்லையா? அது வந்து நம்ம வைஃபை கம்யூனிகேஷன் இஸ் கெட்டிங் வெரி ஃபாஸ்ட்லி looked into the scientific way in all part of the world. So we can look at it. The OJS is a cellular communication that can also explain the old Siddhar concept of kudu to kudu pai. That can be explained in a nice way with the atom and energy particle. Nice to hear that, sir. So how the neuronal communication, neuronal energy through the nerves works. Yeah. By neurotransmitters. How it works? Neurotransmitters. Yes, and sir. Finally, when it reaches the end organ, how it works? Yes, sir. It goes to the makes brain. the function. The thought, the cosmic energy comes at the thought, and the thought triggers the neurotransmitters in the brain cells. The cosmic energy is the thought of the end of the cosmic energy expression is the thought. Thought goes into the brain cells and transmit through neurotransmitters. There is excitatory neurotransmitters and inhibitory neurotransmitters. And those neurotransmitters connects. There are a lot of connections now established. I'm sorry, sir. What is the next stage from that? Yeah, scientifically transmitter. Now, yes, sir. Scientifically now established the inhibitory neurotransmitters. Serotonin is corresponding produces estrogen, and then GABA corresponding produces progesterone, and then excitatory neurotransmitter dopamine produces testosterone, adrenaline, noradrenaline controlling thyroid. Like that, now scientifically they are establishing the neurotransmitter of excitatory inhibitory to the hormonal action. And this hormonal action goes and functions with the cytokines and make the cell work through the cytokines. Cytokines are the final communications for gene expressions. They go through the cell membrane and makes the RNA, DNA functions and express the functions of the cell. So that is the establishment of the scientific communication from cosmic energy to the thought to the neurotransmitters to hormonal to cytokines and end of the cell functions of the body. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த எண்டோக்ரைன்லேயே வந்து தேர் இஸ் அ கோரிலேஷன், அட்ரினல் கண்ட்ரோல்ஸ், தைராய்டு, இது ஏதாவது பப்ளிகேஷன் ஏதாவது இருக்குங்களா சார்? ஷேர் பண்ண முடியுமா சார்? Oh yes, I have plenty of publication I can share with you because I am working with a couple of scientists in Oregon, Portland, the company called Labrix, and also there is a company called Sanesco in North Carolina. These scientists have done quite a lot of work on neurotransmitters and hormone regulations. I have a lot of scientific papers on it, and their thought process, all the mental functions, cognitive functions of the brain, the depression, elevation, excitations, happiness and sadness. They work on all the neuronal functions of the brain, all the various parts of the brain, and how the neuronal communication, neurotransmitters works in a very coordinated, like an orchestra of the music. It's an orchestrated functions of the neurotransmitters and hormones and cytokines, how we express the emotions
and functions of the body. I have a lot to share. I can send it to our people. If you can share all your email for me, please, I can share all the scientific validated papers, please. Okay, on sir. That part. Thank you, sir. Thank you. Sir, Sanuvelu, sir. அந்த இமெயில் இருந்து சயின்ஸ் ஆஃப் காயகல்பால போட்டுலாம் சார். போடுறேன் சார். சண்முகவேலு சார், நீங்க உங்க பிரசன்டேஷன் பாத்தீங்களா? அந்த போன பிரசன்டேஷன் பண்ணீங்களே அந்த 2 வீக்ஸ் முன்னால, அதுல I have looked into so many points that give me a pathway for this our Kayakalpa research. நீங்க கொடுத்த இதுல வந்து so many valid points I gathered and pathway for the research. We can simplify it now in a very consolidated manner of scientific pathway. We can go ahead and write the book and finish the book with the help of Mangai, and that will be very lovely effort of us to most of the scientific forum of this. I feel we are nearly there. With the work of you and Dr. Sondra Devi and Dr. Ravindranath guidance. We are nearly there, sir. I felt like it. Thank you. அந்த பிரசன்டேஷனை நீங்க இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே பிபிடி வச்சுட்டு if you discuss it, that's what I talked with Ananda also. I have given the PPT to all. We have not discussed it. No, sir. Yes, sir. I agree. We have to discuss it again, sir. And the presentation is a very valid presentation. Although Madam Sondra Devi, Madam OJ's presentation was really mind-blowing and eye-opening. Thank you, Doctor. Actually, நீங்க உங்களோட ஆர்டிக்கிளையே நீங்க எழுதி இப்ப இந்த டிஸ்கஷன்லயே வரும்போது டாக்டர் சண்முகவேல் வந்து ஆன்டிபாடிஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே அந்த ஓஜஸ் கனெக்ட் பண்ணாரு. அண்ட் டாக்டர் ஜெயபிரகாஷ் வந்து அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நியூரோனல் இஸ் பயோமேக்னட்டிசம், ஹார்மோனல் இஸ் எஸ்பிஎஃப், சைக்ளோட்டின் இஸ் ஓஜஸ் அப்படி சொல்லிட்டாரு. ஒரு மாதிரி இந்த திடீர்னு ஒரு மென்டல் ஒரு பிரெயின் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு, ஒரு கிளியர் ஆயிடுச்சு. மேடம் இது சாமிஜியோடைய பிளஸிங்ஸ் தான் மேடம். சிம்பிளிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ், ஐ லவ் இட் சிம்பிளிஃபிகேஷன். சாமிஜி பிளஸிங்ஸ் வந்து எப்பயுமே நமக்கெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இது திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தோணுச்சு. இப்ப நீங்க பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன் half an hour. Sudden intuition, I thought this may be the best way for scientific forum to accept our spiritual philosophy. And it's very acceptable to everyone also, I think. ஏன்னா மேடம் நீங்க ஓஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் த கேரியர் மெக்கானிசம் ஆஃப் த எனர்ஜி இன் ஸ்பிரிச்சுவலி. நீங்க உங்களுடைய பிரசன்டேஷன் பார்க்கும்போது எல்லா இதுலயுமே அழகா கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும்போது you cannot say cytokine is not present in any part of the cell. Cytokine is a Wi-Fi cellular communication. The scientist I know, Dr. Barry Sears, is from Boston. I met him in 2003. And he is the master in cytokines. He was the original scientist who evaluated the cytokines. 1,300 cytokines he estimated. He classified the cytokines into pro-inflammatory cytokines and anti-inflammatory cytokines. That is good cytokines and bad cytokines. And he developed a test called omega index. That is AA-EPA ratio. That is the pro-inflammatory cytokines and ratio with this anti-inflammatory cytokines. And I learned a lot from him. I attended more than 5-6 seminars of him. And he is one of the eye-opener in cytokines. And now all the latest COVID problem also, cytokine storm, they talk about cytokine storm and all those things. If we look at it, when we really think about the cytokines, that explains very easily in all the body communications in every part of the cell through things. That is why I thought OJS we can connect with cytokines and biomagnetism through the wires, the neuronal, and then SPF we can do combination of everything including hormones. Yes, Doctor. I don't know how we all come to that idea. I think I leave to the discussion in a nice manner. Can I come in? இப்போ cytokine storm வந்ததுல கோவிட்ல they drained of energy completely. இல்லையா? அப்போ டாக்டர் ஜேபி சொன்னதை பார்த்தோம்னா
அந்த cytokine production ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக it uses up all the OHs and the body is completely drained of energy. Absolutely. எல்லாமே போயிடுது இல்லையா? Absolutely. You wouldn't believe it, madam. Last 3 months or last year 3 months post COVID, I have seen more than 10 patients completely drained energy. They came to my office in a wheelchair. I put them on pranayama plus NAD IV drip, nicotine adenine dinucleotide, coenzyme IV drip. I put them on IV drip of NAD, IV drip of glutathione, IV drip of combination of all the vitamins, minerals, vitamin C high concentration, IV drip of magnesium, IV drip of calcium, and good pranayama. 10 minutes of intensive pranayama. And then within 2 hours of drip finishes, they get up from the wheelchair, they walk out from my office. Oh, wonderful. And the pranayama done excellent. This is why I was telling Ravindranath Ayya, we should start a energy clinic in Alia. அப்புறம் அதை அப்படியே விட்டீங்க. இல்ல சார், என்னுடைய நிலைமை இங்க ரொம்ப I have to go through so much of rough time. I am just finishing clearing up all my karma cleansing. I have to come, and I still committed. I will come and see you in all Alia, starting energy clinic in the right Kayakalpa. And I also teach Kayakalpa during the drip for the patients. When they are lying down having a drip, I make them to do the Kayakalpa as well after the pranayama. So the combination of pranayama, Kayakalpa, the energy drip, physically make them very energetic and got up and walked out of the clinic. So that is why we need to start a scientific, spiritual energy clinic in Alia. I really like the concept. எஸ் டாக்டர், நீங்க சொன்னது வந்து டாக்டர் சண்முகவேலு பிரசன்டேஷன்ல அந்த பல ஸ்ட்ரென்த் வந்து எப்படி ரெப்ளனிஷ் பண்றதுக்கு யுக்தி கிருத்தான்னு ஒன்று சொன்னாரு. தட் இஸ் ஃப்ரம் த டயட் அண்ட் அதர் ரெஜிமென் பிளஸ் ரசாயனம் ஆர் கெமிக்கல்ஸ், அந்த மூணுமே சொல்லிருக்காரு. அந்த பாயிண்ட் வந்து ஜேபி சொல்றதுக்கு கம்ப்ளீட்டா ஒத்து போகுது. 100% நான் பிராக்டிகலா பண்ணி எனக்கு அதனாலதான் டாக்டர் சண்முகவேலு சார் பிரசன்டேஷன் பார்த்தேன்னா பிராக்டிகலா நான் பண்ணது வந்து அப்படியே லயஸ் ஆகுது அந்த பிரசன்டேஷன். ஆமா, correct. I'm very, very happy to we are also very happy. இல்ல, டாக்டர் சண்முகவேலு பிரசன்டேஷன் போன வாரம் பார்த்தோன்னே அவங்க சாருக்கு மெசேஜ் அனுப்பினேன். It is really, I practically looked at it, I saw the results, I'm very convinced with that. Scientifically as well. Next week, JP sir, you will present Shanmugavelu's presentation. சார் நீங்க என்ன சார் கூப்பிடாதீங்க, நான் வந்து சின்ன பையன் சார், உங்களை கம்பேர் எனக்கு கஷ்டமா இல்ல சார். சார் வேணா எடுத்துருங்க, பரவாயில்ல, இது ஒண்ணும் வயசுக்கு ஒண்ணும். சார் சண்முகவேலு சார், நீங்க ஒரு தடவை பிரசன்ட் பண்ணுங்க, நான் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணும்போது கிளாரிட்டி எனக்கு கிடைக்குது ரொம்ப. நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நம்ம கம்பைன் பண்ணுவோம். சைமல்டேனியஸா பண்ணிடலாம். இப்ப பண்ணின மாதிரி தான். இப்ப நான் பண்ணும்போது எப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்லைட் பை ஸ்லைட் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். அதுதான். That's right. எனக்கு என்னமோ சார், we are almost there, we are clarified. Now we have to get on with our work. I think we have really feel we come to a good clarity mind now. One end point. Yes sir, we have come to an end point sir. Yes sir, yes sir, yes sir, correct point sir. Completion. Can I come in for please சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து how does this energy becomes அந்த மூணு எனர்ஜி ஃபார்ம்ஸா எப்படி மாறுது? How does the vital fluid changes into OHs and then into biomagnetism அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளா பீப்புளுக்கு, for the lay people சொல்லும்போது we can say the 3 stages of water. முதல்ல ஐஸ் மாதிரி இருக்கு, அப்புறம் வாட்டர் அண்ட் தென் த வேப்பர், அப்புறம் அந்த வேப்பரும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பேஸ்க்குள்ள போயிடுது. அந்த மாதிரி சொல்லலாமா? அப்படி பண்ணும்போது அருமையான எக்ஸாம்பிள் மேடம், அது அருமையான எக்ஸாம்பிள் மேடம். And அது பண்றதுக்கு what is necessary for this transformation of the states of that flow energy அப்படின்னா you need heat. ஐஸ் வந்து ஹீட் பண்ணா வாட்டர் ஆகுது, வாட்டர் ஹீட் பண்ணா it becomes the vapor. So அதே மாதிரி you need the heat in the
லோவர் சிஸ்டம், அதாவது அதுதான் மூலக்கணல் அப்படின்னு சொல்றாங்க. ஓஜஸ் அந்த குண்டலினி சக்தியை எப்படி மேல எழுப்புறது அப்படின்னா மூலா